வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். சுக்கி வெங்கட் அவர்களுடன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக தொடர்ந்து பேசி வருகிறோம். இதுவரை 3 பகுதிகள் பேசியிருக்கின்றோம். இன்று 4வது பகுதியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு குறித்து பேச இருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடுகள் அது குறித்து இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். இதற்கு முந்தைய 3 வீடியோக்களினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வணக்கம். போன பகுதியில் நம்ம பேசினது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அந்த பயன்பாடு, அதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் எதிர்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னவா ஆகும் அப்படின்றத கூட நம்ம கடந்த பகுதியில் பேசணும். இப்போ இந்த பகுதியில் இன்னும் இதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு விரிவடைய இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போக இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம். இத்தனை வாரமாக நம்ம பேசினதில் டெக்ஸ்ட், அதாவது எழுத்து வடிவங்கள் பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். எழுத்து வடிவங்கள், அதனோட டிஜிட்டல் இது ஸோ இப்போ எழுத்துக்கள்லாம் நம்ம யூனிகோட்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஏற்படுத்தினாங்க. அது ஜாவா அந்த காலத்தில். ஒவ்வொரு எழுத்துக்கும் உலகத்தில் இருக்க எல்லா ஸ்கிரிப்டுக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அதுபடி இப்போது யூனிகோட் சிஸ்டம் ஒன்று ஏற்படுத்தாங்க. அது முன்னாடி எழுத்து ஒரு சீர்திருத்தத்தில் வந்துடுச்சு. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜுக்கும் யூனிகோட் முறையில் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு யூனிவர்சல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு, ஒரு நேர்த்தி ஆயிடுச்சு. ஓகே. எந்த துறை டெவலப் ஆயிட்டு இருக்கு அந்த காலத்துலேருந்தே, நான் சொன்னல டீப் லேர்னிங், அந்த காலத்துலேயே அவங்க ஆரம்பிச்சது இமேஜ் துறையில் தான். ஸோ இமேஜ் துறையை பற்றி பேசலை, அதை கொஞ்சம் இந்த வாட்டி விரிவாக்கமாக பேசுவோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, ஒரு முக்கியமான கான்செப்ட். அதை பற்றி நம்ம தொடலை. ஸோ இந்த ரெண்டையும் இந்த வாட்டி இமேஜ் துறையில் நான் ஏற்கனவே சொன்னல, இப்போ மிருகம் இருக்குது, அந்த மிருகத்துக்கு இவ்வளோ கால் இருக்குது, இவ்வளோ கை இருக்குது, அதுக்கு பீக் இருக்குது, இல்லை அது முட்டையிடும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு துறை இருக்குது. அதில் ஒரு மிருகத்தோட படத்தை கொடுத்த உடனே அது எந்த மிருகம்னு சொல்லணும். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு துறை. இது இமேஜ் துறை. இன்னொரு துறை இருக்குது, ஒரு பறவை, அது கத்துற சவுண்டை வச்சு அது என்ன பறவைன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 2 துறை இருக்குது. அதாவது இதெல்லாம் அகைன் பார்த்தீங்கன்னா டிசிஷன் ப்ராப்ளம்னுவாங்க. ஒரு இமேஜ் கொடுத்தா ஒரு 20 ஆப்ஷன் இருக்குது. அந்த 20 ஆப்ஷனோ இல்லை 200 ஆப்ஷனோ 2000 ஆப்ஷனோ. இப்போ பறவைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பறவை இருக்கும் உலகத்தில். ஸோ அதை எந்த பறவைன்னு சொல்லணும், எந்த மிருகம்னு சொல்லணும். ஸோ இந்த துறை ஒன்று இருக்குது, அது ஐடென்டிஃபிகேஷன் வாங்க. ஸோ இப்போ ஒரு இமேஜை கொடுத்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது பண்ணணும்னா முதல்ல இமேஜுக்கும் விக்கிபீடியா மாதிரி ஒரு இமேஜ் டேட்டா செட்னு ஒன்று உருவாக்கணும். ஆமாம், ஓப்பன் டேட்டா செட் உருவாக்கணும். ஸோ அதுக்கு மின்ஸ்ட் டேட்டா செட்னு ஒன்று உருவாக்கி உலகத்தில் இருக்க எல்லா இதையும் ஃபோட்டோகிராஃபியை எடுத்து, இப்போ விக்கிபீடியாலே ஃபோட்டோவும் வரும், என்சைக்ளோபீடியா மாதிரி உருவாக்குறது. ஆமாம். அண்ட் இப்போ விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜும் இருக்கும், இமேஜ் தொடர்பான டெக்ஸ்ட்டும் இருக்கும், 2க்கான தொடர்பும் இருக்கும். தொடர்பு ரொம்ப முக்கியம். அதை வச்சு இது இமேஜ், இந்த இமேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் அது ஆரம்பிக்கிறாங்க. அதை ஃபீட் பண்ணியிருக்காங்க ஏஐக்கு ஃபீட் பண்ணும்போது இப்போ அதே கேள்வி வருது. இப்போ நம்ம சொன்ன எழுத்துக்கெல்லாம் ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்து அதை டோக்கன் கொடுக்குறோம். இமேஜ் எப்படி பண்ணுறது, இமேஜுக்கு எப்படி டோக்கன் கொடுக்குறது, இது ஒரு பெரிய டிஃபிகல்ட் துறை. ஏன்னா இமேஜ், இப்போ வேர்ட்னா உங்களுக்கு ஒரு கேரக்டர்னா நம்ம உடைச்சிடுறோம். இப்போ பேச்சில் ஒரு அட்டாமிக்கா எடுத்துக்கிறோம். ஆமா, ஒரு சிலபல்னுவாங்க, அது தமிழ்ல சீரணும். ஸோ அந்த மாதிரி அதை உடைச்சி அதை நம்ம பண்றோம். இமேஜ்ல எந்த அளவுல உடைக்கிறது. ஸோ இது ஒரு பிரச்சனை. முதல் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, CNN வந்துச்சு ஒரு மெத்தடு. அது கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்னா. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு இமேஜை ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுவாங்க. CNN ஒரு ஃபில்டர் மாதிரி. ஃபில்டர் அப்ளை பண்ணால் தேவையில்லாத பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் போயிட்டு அதில் இருக்க கான்ட்ராஸ்டிங் இது இருக்கு இல்லையா, சில் அவுட்னுவாங்க. அதனோட அந்த 1 டைமென்ஷனல் கர்வ் இருக்கு இல்லையா, அந்த பகுதி மாத்திரம் தனியாக சில் அவுட்டாக வந்துடும். இமேஜில் வந்தால் அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்க்கலாம், இப்போ ஒரு பறவையாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெக்கை எப்படி இருக்குது, அதனோட சைஸ் எப்படி, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் அந்த படத்துலேருந்து ஓரளவுக்கு. என்ன கிடைக்காதுன்னா, அது முட்டையிடுமா குட்டி போடுமா அது கிடைக்காது இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இது கிடைக்காது. பட் மேல் தோற்றத்திலேருந்து நம்ம ஒரு அவுட்லைன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபில்டர் அந்த அவுட்லைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அவுட்லைனை வச்சு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை எப்படி பார்ட்டாக உடைக்குது. ஏன்னா இது தலை, இது கால் அப்படின்னு பார்ட்டா உடைக்கணும். இப்போ எப்படி நம்ம சொல்லுல எழுத்த உடைக்கிறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி செக்மெண்டேஷன் வாங்க. ஸோ இமேஜை செக்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த செக்மெண்டேஷன் இப்பதான் ஆரம்பிச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு டெக்னாலஜி வந்த பிறகு இப்பதான் அது டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமேஜை தான் பார்ப்பாங்க. இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி இதில் வருது, நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம், மெடிக்கல் ஸ்கேன் எடுக்கிறோம்.
எடுத்த உடனே அந்த ஸ்கேன் படி இது வந்து கேன்சரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை கண்டுபிடிக்கும். இதுக்கு CNN ஒரு டெக்னாலஜி இருக்கு, அப்ளை பண்ணுவாங்க. இந்த இமேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா, கம்ப்யூட்டர்ல ஒரு இமேஜ் எப்படி டிஜிட்டல்ல ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா பிக்சல் அரேன்னு. ஸோ அது எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு புள்ளி, அந்த புள்ளியை வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு இது இருக்கும், போட்டோ செல்லுன்னு. அந்த போட்டோ செல் வந்து எரியும் கம்ப்யூட்டர் பின்னாடி. ஸோ அந்த போட்டோ செல் வந்து RGB வேல்யூ பொறுத்து கிரீன் எவ்வளோ இருக்குன்றதை பத்தி அது க்ளோ ஆகுறது தான் நம்மளுக்கு பிக்சரா தெரியுது. அந்த புள்ளிகள்லாம் சேர்ந்து தான் நமக்கு பிக்சரோட அப்பியரன்ஸ். ஸோ அந்த புள்ளிகளோட வேல்யூ இருக்கு இல்லையா, RGB வேல்யூ, அதை ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் ஆரம்பமாயிடுச்சு. இந்த GPU இந்த மேட்ரிக்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு வந்தது தான் GPU. ஓகே, சரியா? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை மிஷின் லேர்னிங்ல அப்படியே கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். கொடுத்து ஒரு பிக்சலோட வேல்யூஸையும் கொடுத்தீங்கன்னா அது மிஷின் லேர்னிங் பண்ணும். ஆனா என்னன்னா 1 மில்லியன் இப்போ பாத்தீங்கன்னா மொபைல் எடுக்கிறோம், 1 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல்ன்றாங்க. ஸோ 10⁻6 மெகானா 10⁻6. ஸோ 10⁻6 அரே, சரியா? அதை கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல கொடுத்தா அது இன்னைக்கு வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. 1000x1000 இருக்குன்னு வச்சுக்க 10⁻6 ஆயிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் இது பண்ணி இது 32x32 ஆகிடும். ஓகே, ஹை ரெசல்யூஷன்ல நீங்க ஒரு பிக்சர் கொடுத்தாலும் கூட அதை வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணி, ஏன்னா அது நீங்க ஃபில்டர் அப்ளை, ஆமா, ரெடியூஸ் பண்ணா ஃபில்டர் அப்ளை பண்ணாம பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்னா டீடைல் காணாம போயிடும். அதனால அந்த சில் அவுட்டை மாத்திரம் வச்சுக்கிட்டு டீடைலே தொலைக்காம குறைக்கிறது தான் அது. அதனுடைய தன்மை மாறாம குறைக்கிறது தான் அந்த CNN. ஸோ அதை பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, இப்படி பண்ணணும்னா ஒரு துறையில நீங்க பண்றீங்க, ஆனா ஒரு இமேஜை பத்தி மனிதனுக்கு நிறைய நாலேஜ் உண்டு. இது கதவு, இது சேர், இது டேபிள், இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்ம அவ்வளோ இமேஜ் நம்ம பாக்குறோம். பார்த்து அவ்வளோ இருக்கு. ஏஐக்கு அவ்வளோத்தையும் நம்ம கத்துக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது எங்க இருந்து பண்ணுது? ஸோ அதுக்காக பெரிய பெரிய டேட்டா செட்லாம் ரெடி பண்ணாங்க. இன்ஸ்டன்ட் டேட்டா செட் சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா போட்டோகிராஃபியும் போட்டு இப்பெல்லாம் மொத்த யூடியூபே கூட தூக்கி போட்டுறாங்க. சோராலாம் வருது இல்லையா, மொத்த யூடியூபே எடுத்துக்குது. யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் எல்லாத்தையுமே எடுத்துக்குது. ஸோ இப்போ வீடியோ இருக்கு இல்லையா, வீடியோன்றது இமேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. வீடியோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்துல சினிமா பாப்பீங்களா, அந்த பிலிம் ரோல்னு, அந்த ரோல்ல நிறைய இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை ஃபாஸ்டா ஓட்டினா வீடியோ. ஸோ அப்படிதான் பார்க்கணும். இமேஜ்ன்றது என்னன்னா நிறைய வீடியோ, பட் அது என்னன்னா நிறைய வீடியோ இருக்கிறதுனால ரொம்ப சைஸ் பெருசா இருக்கும். சைஸை குறைக்கிறதுக்காக நிறைய கம்ப்ரெஷன் டெக்னிக் எல்லாம் இருக்கும். வீடியோன்றதே அவ்வளவுதான், ஒரு கம்ப்ரெஷன் டெக்னிக், நிறைய இமேஜ். ஸோ அதை வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணி வீடியோ ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஏன்னா ப்ராசஸிங் கெப்பாசிட்டி பயங்கரமா வந்துருவேன், அதெல்லாம் பண்றாங்க. பட் அதுல முக்கியமான துறை என்னன்னா, இதை எப்படி சைஸ் ரெடியூஸ் பண்ணி டீடைல் தொலைக்காம ரெடியூஸ் பண்றது அப்படின்றது தான் அது. ஸோ அந்த துறை டெவலப் ஆயிடுது. எல்லா துறையிலுமே டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் ஒரு முக்கியமான கான்செப்ட். அது நம்ம 3 இதுலயே நம்ம சொல்லல, ஒரு முக்கியமான கான்செப்ட். அது வந்த அப்புறம் தான் அடுத்த கட்டமா எல்லாமே வளர ஆரம்பிச்சு. என்னன்னா, நியூட்டனே சொல்லுவாரு, என்னோட சிந்தனை எல்லாம் ஸ்ட்ராங்கான பிராடான ஷோல்டரா இருந்த கலீலியோட தோல்ல தான் ஏறி தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா கலீலியோ அவ்வளவு கண்டுபிடிக்கல பிடிச்சி அதுலயே ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு. அவரோட தோல்ல ஏறி தான் நான் வேலை செஞ்சேன். ஆனால் தான் என்னால தூரம் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் தோல் மேல ஏறி நின்றனால என்னால தூரம் பார்க்க முடியுது. கிரெடிட் கொடுக்குறாரு. ஆனா நிறைய பேர் கிரெடிட்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிரெடிட்டும் இருக்கு, இதுல ஒரு நக்கலும் இருக்கு. ஏன்னா இவருக்கு சொல்லி கொடுத்தது அத்தனையுமே, ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது, இவரை டெவலப் பண்ணது அத்தனையுமே ஹூக்ஸ் என்ற ஒரு ப்ரொஃபசர் தான். அவர் தான் சயின்டிஸ்ட், ஹூக்ஸ் என்ற விஞ்ஞானி. அவர் தான் அந்த ஸ்ப்ரிங் மோஷன், ஹூக்ஸ் லா இதெல்லாம் வரும். அவரு வந்து குள்ளமானவர், அவரை இவருக்கு பிடிக்காது. அதனால நிறைய பேர் வந்து இவர் அவர்கிட்டே கத்துக்கிட்டாருன்னு சொல்றதுனால அது இல்லைன்னு சொல்றதுக்காக சொல்றாரு. பட் இன்னொன்னு இருக்குது, கலீலியோ வந்து பிலாசபிக்கலி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதிகம் அப்படின்றதும் இருக்கு. அதுல ரெண்டுமே அடங்கி இருக்கு. ஸோ அவருக்கு அந்த வாத்தியாரை பிடிக்கல போல இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே இருக்குமே, ஒரு வாத்தியார் பிடிக்கும், ஒரு இல்லையா? ஆனா கத்துக்கிட்டு 2 பேர்ட்டும் கத்துருப்போம். ஆனா அதை நம்ம அப்படி பிடிக்கிறது. ஸோ அதுல ஒரு பிலாசபிக்கல் இதுவும் அடங்கி இருக்கு. ஹூக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு, வர கலீலியோ வந்து பிலாசபிக்கலி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தோல்ல ஏறி வேலை செய்யறோன்ற பட்சத்துல இங்க எந்த தோல்ல ஏறி வேலை செய்யறது, ஏஐக்கு ஒரு தோல் தேவை. அதுதான் இப்போ வருது. இப்போ பாக்குறீங்களா, உலகத்துல இப்போ உருவாக்குறாங்கல்ல மாடல்ஸ்லாம், மாடல்னு சொல்றாங்கல்ல, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றாங்க. இவங்க வந்து லாமான்னு ஃபேஸ்புக்கில் ஒன்று பண்ணுறான், இவன் ஒன்று பண்ணுறான். ஸோ இந்த மாடல்லாம் ஓப்பன் சோர்ஸில் கொடுத்துட்றாங்க. எப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா யூடியூப் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அதனோட கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே உள்வாங்கி ஒரு மாடலை கொடுத்துறாங்க. அந்த மாடல் ஆனால் அது ஜென்ரிக்காக இருக்கும். அது எப்படின்னா பொதுவானதாக இருக்கும், ஒரு ஜென்ரல் நாலேஜ் டைப்பாக இருக்கும். அதுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும்.
ஆனா எந்த துறையிலும் வல்லுநரா இருக்காது. எல்லாமும் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒண்ணு கொடுத்துறாங்க, அப்படி இருக்கும். அதை நீங்க ரிஃபைன் பண்ணி ஒரு துறை வல்லுநரா உங்க துறைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அது பேர் ரிஃபைன்மெண்ட் பேர். இப்போ இவனும் கொடுக்குறான், சாட் ஜிபிடியும் அவன் ஓப்பன் ஏஐன்னு ஒரு ஏபிஐ கொடுக்குறான். ஸோ இப்போ எல்லாருமே சாட் ஜிபிடியை டைரக்டா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் டெவலப்பர்லாம் என்ன பண்ணுவோம்னா சாட் ஜிபிடியில் ஏபிஐன்னு ஒரு கொடுப்பான். கொடுத்து அந்த ஏபிஐ மூலமா அதை வந்து நம்ம துறையில இன்னும் கொஞ்சம் நம்ம துறையில நம்ம டேட்டா செட்ல வச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு அதை ரிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, நீங்க ஏற்கனவே நம்ம வந்து டிக்ஷனரின்னு ஒன்று வச்சிருப்போம். எதுவாக இருந்தாலும் டிக்ஷனரியை கன்சல்ட் பண்ணி படிப்போம். இப்போலாம் கூகுளை கன்சல்ட் பண்றோம். ஸோ கூகுள்லேயே நீங்க அப்படி புரிஞ்சிக்கலாம், அது ஒரு இது தோல் ஒரு டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கான ஒரு படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ முன்காலம் வந்து எப்படின்னா மிஷின் லேர்னிங்ன்றது அவங்களே எல்லாத்தையுமே எடுத்து அவங்களே இது சுட்டு அரிசியை விளைவிச்சு அவங்களே மாவு அரைச்சி அவங்களே தோசையை உருவாக்குற அப்படி இருப்பாங்க. நம்ம இவரு சொல்லுவார், புதுமை பித்தன் சொல்லுவார், இந்த இதை பத்தி காந்திவாதத்தை பத்தி அவர் சொல்லுவார். அதுதானே காந்திவாதம், இதுதானே நம்மளே அரிசி விவசாயம் பண்ணி நம்மளே மாவு அரைச்சி நம்மளே தோசை சுடுறது அதானே அப்படின்னாரு. சரியா? அந்த மாதிரி அது வந்து ஒரு வளர்ந்த சமுதாயத்துக்கு அது ஒத்து வராது. எப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணதை வச்சு நம்ம சமுதாயம் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம், அதை வச்சு அது தோல்ல வளரணுன்றது தான். அது ஏற்கனவே இந்த மாடல்கள்லாம் வந்திருக்கு, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் மாடலை தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த மாடலை வச்சு நம்ம ஃபைன் டியூன் பண்ணி அது மேலதான் இனிமேல் எல்லாமே ப்ரொசீட் ஆகும். ஸோ அப்படிதான் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஏற்கனவே கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த வேர்ட் எம்பெடிங் சொல்லுவாங்க. வேர்ட் எம்பெடிங் சொல்லி ஒரு வேர்டுக்கான வேல்யூலாம் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டேஷ்போர்ட் மாதிரி அப்படி நீங்கள் உள்ள ஃபிட் பண்ணி அதை நீங்கள் அது மேலே லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த கட்டத்துக்கு வந்துடுச்சு. முன்னே எப்படின்னா அவங்களே மாவரைச்சு அவங்களே தோசை சுட்டு அப்படி இருந்துச்சு மிஷின் லேர்னிங். அவங்க கம்பெனிலே எல்லாமே செய்வாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு இதை எடுத்து அந்த ப்ராடக்ட் மேலே இவங்க இப்போ ஏஐ வந்து ஒட்டுமொத்த இமேஜையும் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கா? ஆமா. என்னன்னா அது போயிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கலேன். ஒட்டுமொத்தம்னா அது எவ்வளோ, எந்த துறையில இல்லை, அது ஒவ்வொன்றுத்துலையும் அதுலேயும் இப்போ ஒட்டுமொத்தம்னா அது எவ்வளோ அப்படின்றது அது இருக்குல்ல, அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கும். இப்போ யூடியூப்ல என்ன வருதோ அதானே எடுக்க முடியும் இல்லையா, விக்கிபீடியாவில் என்ன வருதோ எடுக்க முடியும். அங்கே கொடுக்காததெல்லாம் கிடைக்காது. இப்போ சில துறை விவசாயத்துறை அப்படிலாம் போனா இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு நியூ ஸ்பீஷிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதை ஃபீட் பண்ணாதான் தெரியும், அது பண்ணாதான் தெரியும். ஸோ அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. நிஜம்ன்றது இப்போ இதுல சொல்லுவாங்க. ஸோ கூகுளில் சில விஷயம்லாம் தேடுவாங்க, கிடைக்காது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தேடினா கிடைக்கலன்னா அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கூகுள் வந்து 0.1% கூட கிடையாது. உலகத்துல இருக்கிற நாலேஜ்ல 1% கூட கிடையாது. அதுக்குள்ளதான் ஆச்சரியப்படுவாங்க. அப்படியே அப்படின்னு. ஆமாடா, அது உண்மைதான். ஏன்னா பேசிக் நாலேஜ் எல்லாம் அங்க இருக்காது. ஃபண்டமெண்டல் நாலேஜ், பேசிக் நாலேஜ் எல்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையான நாலேஜ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேஜ் தான் இருக்கும். சரியா? அதை தவிர இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க இப்போ யூனிவர்ஸ் இருக்கு, நம்ம இந்த மில்கி வே கேலக்சி எல்லாம் பாக்குறோம் இல்லையா. பார்க்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, சோலார் சிஸ்டம் இருக்கு. உள்ள நம்ம பிளானெட்ல சூரியனை சுத்தி வருது. லட்சக்கணக்கான சூரியன்ல இது ஒண்ணு. இது வந்து ஆக்சுவலா லோ மீடியம் சைஸ் ஒரு ஸ்டார். இதோட பெரிய ஸ்டார்லாம் இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் தான். சரி, அதுதான் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, விசிபிள் யூனிவர்ஸ், விசிபிள் சோலார் சிஸ்டம் 0.1% தான். ஸோ அந்த பிளாக் ஹோல் அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் 99%. பார்த்தீங்கன்னா வெயிட் படி பார்த்தீங்கன்னா, ஒளிப்படி பார்த்தீங்கன்னா அது இருட்டுன்றதுனால அது தெரியாது. ஒளிப்படி இதுங்க தான் நிறைய இருக்கும். ஸோ இது வந்து நீங்க வானத்திலையும் பார்க்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த பிக் பேங்ன்றாங்க. பிக் பேங்க்லேருந்து வெடிச்சு இந்த ஒளி துகள்லாம் இந்த சூரியன்லாம் வெடிச்சு அப்படி செதறது இல்லையா, இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி செதறதுன்னு. ஸோ இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, இது பிக் பேங் இப்படி செதறதுனால தான் உங்களுக்கு இரவுகள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா, நடுவில் இருட்டாலாம் இருக்கு. நட்சத்திரம் நடுவில் அது உடைச்சி அப்படி செதறி போலன்னா இருட்டா இருக்காது, மொத்தமா வெளிச்சமா இருக்கும். வானம் வந்து இரவுல பகலை விட 10 மடங்கு ஒளியா இருக்கும். இப்போ ஏன் அப்படி இல்லைன்னா, அந்த நட்சத்திரம்லாம் ஸ்பீடா வேகமா ஓடிட்டு இருக்கு, தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. தெரிச்சு ஓடுறதுனால உங்களுக்கு அங்க இருட்டா இருக்கு. உங்களால அது ரீச் பண்ண முடியல. சரியா? ஸோ அது டாப்லர் எஃபெக்ட்னுவாங்க. எப்படின்னா ஒரு கார் வேகமா போகும்போது சவுண்டு அப்படியே போகும் இல்லையா, அது வந்து தூரம் போகும்போது சொரம் இறங்கும். அதே மாதிரி ஒளியோட இது இருக்குல்ல, ஃப்ரீக்வன்சி வந்து இறங்கி இருட்டாயிடும். ஸோ அதனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி இங்க கூகுள்ல நம்ம தேடுறோம் இல்லையா, தேடுறது நிறைய பார்த்தீங்கன்னா அந்த விசிபிள்னா எப்படின்னா, எது நிறைய பேசப்படுதோ அது நிறைய இருக்கும். எந்த துறைகள்லாம் பேசப்படாத துறை இருக்கு இல்லையா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சிருப்போம் எல்லாமே இங்கே துறையில் வருதுன்னு. அப்படி கிடையாது. இப்போ பூமி இருக்கு, பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இப்போ இது சோலார் சிஸ்டத்தில் என்ன இருக்குது, வேற
கேலக்சியில் என்ன இருக்குன்னு தெரியும், பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணலை, அந்த அளவுக்கு பணமும் போடலை அதில். சரியா? நான் கடைசியாக பிஹெச்டி வேலையை விட்டு வரும்போது அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா பூமிக்குள்ள ஒரு பெரிய குழம்பு இருக்கு, அந்த குழம்பு வந்து நகர்ந்துட்டே இருக்கு, போல்லாம் கூட ஷிஃப்ட் ஆகும். நெருப்பு குழம்பு அது மூலமாக தான் வெடிச்சு இதுவாகும். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னா உள்ள வந்து கல்லா இருக்கு, அது எப்படி டெலஸ்கோப் வச்சு பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் அதிர்வுகள்லாம் உருவாக்கி அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம காலங்கழியே இருக்கும். ஆனால் இப்போ விவசாயம்லாம் இருக்கு, இந்த துறையெல்லாம் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம சமுதாயம் எதை பார்க்குதோ அங்கதான் இருக்கு. ஆனால் அது வந்து 0.1% தான் இருக்கு. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க கூகுளுக்கு அவ்வளவுதான் நாலேஜ், ஏஐக்கும் அதே அளவுக்கு தானே? ஆமா, ஏன்னா அது ஒரு அந்த டிஜிட்டல் ஆர்டிஃபேக்ட்ல வச்சு தானே பண்ணுது. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாலின் அந்த காலத்துல பண்ணாரு இல்லையா, 5 இயர் பிளான் 10 இயர் பிளான் போட்டு ஒரு பிளான் போட்டு 10 வருஷத்துக்கு இதுல இந்த துறையில டெவலப் பண்ணணும் அப்படி சொல்லி பிளான் போட்டு பண்ணலாம். சார், இப்படி வளர்ச்சி அடையாத இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் அறிந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எதிர்காலம், அதை நோக்கி தான் எல்லாமே நகருது அப்படின்னா நான் மனுஷன் தன்னுடைய அறிவை குறுக்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, என்ன ஆகும்னா அது திருப்பி அதையே பேசி அதுவே உலகம் ஆயிடும். சரியா? அதனால என்ன நினைச்சுப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு யோசிக்க அது ஒரு இருக்கும். நம்ம பார்க்கலாம்ல, இந்த மிடில் கிளாஸ் ஆளுமா இருக்கு, மனித அறிவினுடைய வளர்ச்சியை குறுக்கும் அது குறுக்கிறதுக்கு வழி இருக்கு. ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறதுனால எல்லாம் அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன். ஒண்ணு இல்ல, பறவை பார்க்கும்போது பறவை சவுண்ட் இருக்கு இல்லையா, சவுண்டை வச்சு இது இந்த பறவைன்னு கண்டுபிடிக்கணும். இது எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம். பாக்குறதுனால ஒரு பறவை சத்த கட்டுன்னு இந்த பறவை சொல்லிடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ பறவையை பத்தி கேகல்லையே காம்படிஷன் கொடுத்தான், நாங்களும் இறங்கி அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்றது பாக்குறோம். அது வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. எப்படின்னா ஒரு ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோவை வச்சு இது இந்த பறவைன்னு சொல்லணும். சரியா? அதுல என்ன பெரிய பிரச்சனை, நான் முதல்ல என்ன நினைச்சேன், இது ஈஸி தான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பறவை சவுண்டு கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி பண்ணோம்னா நாங்க எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. என்னன்னா இந்த பறவை சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் வந்து ஸ்பெக்ட்ரோகிராம் சொல்லி மாத்துவோம். அது ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரெல்லாம் வச்சு ஸ்பெக்ட்ரோகிராம் மாத்தி இமேஜா மாத்திடுவோம். அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கைரேகை மாதிரி ஒரு இமேஜ் வந்துடும். ஓகே, அதை மாத்திடுவோம். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னல, மிஷின் லேர்னிங்ல அந்த பறவை இவ்வளோ கால் இருக்கு, கை இருக்குன்னு இல்லையா, அதே மாதிரி பறவையெல்லாம் கொடுத்துருவேன், போட்டோகிராஃப் கொடுத்துட்டு போட்டோவில் அதை கண்டுபிடின்ட்டு, அதே மாதிரி சவுண்டையும் கொடுத்து அதே மாதிரி பண்ணலாம். பட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் கார்டில் இருக்க ரெக்கார்டிங்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்க பறவை ரெக்கார்டிங் கொடுக்கும்போது ஒரே டைம்ல காட்டில் 2-3 பறவை சேர்ந்து கத்துது. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அதை பிரிச்சு எப்படி எடுக்கிறது? இப்போ 3 பறவை இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் தான் பார்த்தா மல்டி லேபிளிங் போயிடலாம். எப்படின்னா இப்போ இந்த பறவை இதுதான் சொல்றதை விட ஒரே போட்டோல மல்டிபிள் லேபிளும் சொல்லலாம். ஓகே, 3 பறவை இருக்குன்னு 3யுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி பண்ணோம். அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு பறவை பின்னாடி இருக்கும், மரத்து பின்னாடி ஒழிஞ்சிருக்கும், இன்னொன்னு தூரமா கத்தும், ஒண்ணு வந்து கண்ணுக்கு தெரியாது. இப்போ நிஜத்துல நான் பறவை பார்க்கும்போது ஒண்ணு கண்ணுக்கு தெரியும், ஒண்ணு கத்தும், ஒண்ணு வந்து கண்ணுக்கு தெரியும். ஸோ எல்லாம் காம்பினேஷனா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் துறையா இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் துறையை இவ்வளோ காம்ப்ளிகேஷன் அடங்கியிருக்கு. அந்த காலத்திலேயே எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல எஸ்ஜிஐ டெர்மினல் வந்தபோது ஜுராசிக் பார்க் படம் முதல்ல பண்ணாங்க. அப்போ நான் எஸ்ஜிஐ அந்த சிலிகான் கிராஃபிக்ஸ் டெர்மினல் தான் வேலை பண்ணியிருந்தேன். நான் வந்து பண்ணது வந்து தமாஷா இருக்கும். நீங்களாம் அந்த ஜுராசிக் பார்க் போகுது, நான் டர்புலன்ஸை எப்படி சிமுலேட் பண்ணலாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல சொல்லி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எஸ்ஜிஐ ஆளுங்களாம் வந்து சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க இதுக்கு யூஸ் பண்றீங்களா, இது சினிமாவே எடுக்கிறாங்க இதுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த துறையில ஒளி இருக்கு, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்டர். செசான் ஒரு பெயிண்டர் இருக்காரு, பிகாசோ தன்னோட குருன்னு சொல்லுவாரு. செசான் ஒரு பெயிண்டர், அவர் வந்து ஒரு ஏரியில ஒரு மரம் இருக்கும், அதுல வந்து அதை வரைவார். அதை ஒரு 5 வருஷம் வரைவார். 5 வருஷம்? ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்காது. ஒரு சாஃப்ட்வேருக்கு 3 நாள் எடுக்கும் அதை ரீப்ரொடியூஸ் பண்றது. ஏன்னா நீங்க அவரோட அந்த பெயிண்டிங் சாதாரணம் இல்ல, அந்த நிஜமான போட்டோகிராஃபர் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா கிராஃபிக்ஸ்ல 4 நாள் எடுக்கும். கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இருக்கு, அவ்வளோ ஹெவி டியூட்டி. என்னன்னா சாதாரணம் கிடையாது. ஒரு ஏரி தண்ணிலாம் வந்துட்டுனாலே ரொம்ப டேஞ்சர். என்னன்னா இலை மேல தண்ணி விடும், அந்த இலையில வானத்தோட படம் தெரியும். ஆமா, சரியா? இந்த இலை வந்து தண்ணியில தெரியும். இந்த வானத்து படம் தெரியுத இலை இருக்கு இல்லையா, அந்த இலை வந்து தண்ணியில ஒரு படமா தெரியும். தண்ணி தழும்பும், அந்த தண்ணியில லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், ஒளி வந்து செதறும், கதிர் செதறும். இதை ரெப்ரொடியூஸ் பண்றது
டர்புலன்ஸ் அளவு கஷ்டம். டர்புலன்ட் ஃப்ளோவெல்லாம் சிமுலேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு நதி எப்படி ஃப்ளோ ஆகுது அதில் சிமுலேட் பண்ணுவோம் நாங்கள். அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் துறை. இது வந்து ரேட் ரேசிங்னு வாங்க, பயங்கரமான துறை. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ நீங்களே பார்க்கலாம். ஐஸ் ஏஜ் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டோம். அவ்வளோ சாதாரணம் கிடையாது அது பண்ணுறது. ஏன்னா ஒரு ஐஸோட டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரது ரொம்ப டஃப். ஒன்றும் இல்லைங்க, மனிதனோட மூஞ்சி இருக்குது. மூஞ்சியை ரெப்ரொடியூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மூஞ்சி வந்து இப்போது போய் கிராஃபிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் மூஞ்சிலாம். மனித மூஞ்சி அப்படி கிடையாது. இங்கே ஸ்கின்னில் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஒளி கதிர்பட்டு கண்ணாடி மாதிரி செதறும். சரியா? நம்ம கண்ணில் அங்கே இருக்க இமேஜ் தெரியும். சரியா? நிறைய காம்ப்ளிகேஷன் இது. சரியா? ஸோ அதை வந்து நிஜமாக கொண்டு வரணுன்றது, அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அந்த நிஜ மாதிரி கொண்டு வரணுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த இந்த துறையே இருக்கு இல்லையா, சினிமா துறையில் அந்த இது நிஜ மாதிரி அந்த ஐஸ் உடையறதுலாம் காமிப்பாங்க. ரொம்ப டஃப். அது ஐஸ் உடையறது பண்ணுறது கூட ரொம்ப டஃப், காம்ப்ளிகேட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்லாம் அடங்கியிருக்கு. ஸோ அந்த துறையை இப்போதான் இவங்க தொடர்றாங்க. ஏஐ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுது. அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அதை இப்போ ஏற்கனவே இருக்கிறத இந்த ஏஐ நியூரல் நெட்வொர்க்கில் சாதிச்சிரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அது இறங்கும் போது தான் அவங்களுக்கு புரியும் அது எவ்வளோ டஃப்பான ஒரு துறை. இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பெரிய மிஷின் கிட்ட கொடுத்து அதை ரெப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெப்ரொடியூஸ் பண்ணி அதை செக்மெண்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இந்த எப்படி டெக்ஸ்ட்ல வேர்டாக உடைக்கலான்றாங்க இல்லையா. ஸோ இப்போ தான் ஒரு 3 வருஷம் முன்னாடி தான், இந்த ஒரு 4-5 வருஷம் முன்னாடி தான் டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னாலஜியா வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மார்க்கோவியனா இருந்துச்சு, நான் மார்க்கோவியன் வந்துச்சு டெக்ஸ்ட்ல. அது ஒரு பெரிய புரட்சி. அது வந்து கூகுளில் தான் ஏற்படுத்தினாங்க. அந்த புரட்சி இப்போ அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னாலஜியை இமேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு தான் இருக்குது, இப்போ தான் வருது. அது இப்போ தான் பேபி ஸ்டெப்ஸே வைக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன இல்லை, டெக்ஸ்ட்டுக்கே ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஜிபியு திணறுது. இது இமேஜுக்கு அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அப்ளை பண்ணணும்னா அது எவ்வளோ பவர் தேவை. ஸோ அது அவ்வளோ செலவாகுதுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது இவர் சரி, ஜெமினியும் சரி, நம்ம கூகுள் அந்த சாட் ஜிபிடியோட சோரா கூட வீடியோ சாட் ஜிபிடி மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டே இருக்கான், இன்னும் வரல. அது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ சொல்லலாம் இல்லையா, சினிமாலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சினிமாலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இது வந்து இப்போது ஷாருக் கான் மோமல வந்துச்சு, அதாவது இந்த கேட்பரிஸ் ஆட் வந்துச்சு. கேட்பரிஸ் ஆட் வந்த உடனே ஷாருக் கான் ஒரு ஆடில் நடிக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒன்று நடித்தா போகிறோம், வேற ஏதாவது டெக்ஸ்ட் வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவரோட லிப் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த லிப் இருக்கு இல்லையா, லிப்பை வந்து கர்வ் பண்ணி அந்த லிப்பு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்க மாற்றிக்கிறாங்க. வேற நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ இப்படி நடக்கிறாங்க. அப்புறம் குச்சி மனுஷன் மாதிரி இருப்பான். எப்படின்னா மனிதனை வந்து ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு குச்சி மனுஷன் மாதிரி மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அதை அந்த கை கால் நகர்த்துறது இல்லையா, அதை வந்து இந்த ரோபாட் மாதிரி அவங்க பேச்சுக்கு ஏற்ற மாதிரி நீ லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னால் அது லெஃப்ட் ரைட்டுன்னு பண்ண அது பண்ணுற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிறாங்க. மாற்றி அதை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு துறை வந்து டெவலப் ஆகிட்டு வருது. பட் அது நான் சொல்கிற மாதிரி இப்போ தான் பேபி ஸ்டெப்ஸ் வைக்குது. ஸோ சில அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடு துறையில். இப்போ பார்க்கலாம்ல, இப்போ விஜயகாந்தியும் அதே மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். பட் இதை கம்ப்ளீட் மீள் உருவாக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லல, அந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவங்களே சொந்தமாக உருவாக்கணும்னா இப்போ எப்படின்னா, இப்போ இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே இருக்க இமேஜை மாற்றி அமைச்சு மீள் உருவாக்கம் பண்ணுறாங்க. ஆனால் புதுசாக கிரியேட்டிவாக உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். சரி, ஓகே. இப்போ கிரியேட்டிவிட்டி நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு அடிக்கடி இதில் ஒரு பெரிய டவுட் இருக்குது. இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும், அதாவது அளவு ரீதியாக ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருந்து பண்பு ரீதியான ஒரு மாற்றம் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உதாரணம் நீங்கள் அடிக்கடி சொல்கிறது தான். தண்ணீர் வந்து 99 டிகிரி வரைக்கும் அது தண்ணீராக இருக்கும், 100 டிகிரி டச் பண்ண உடனே அது ஆவியாக மாறுது, அளவு அப்படின்றது பண்பாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இப்படியாக நம்ம தொடர்ந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, டேட்டாஸை தொடர்ந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து அதனுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற போது ஒரு கட்டத்தில் அது பண்பு ரீதியாக மாற்றம் அடைஞ்சு அது சுயமாக சிந்திக்க இல்லைன்னா கிரியேட்டிவாக சிந்திக்கிற அளவுக்கு அது மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 இருக்கு. ஒன்று வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிறத மாவை அரைச்சி அது கொடுக்கறது ஒன்று இருக்கு. அந்த கட்டம் வந்து இருந்துச்சு. இப்பயே பார்க்கலாம், சாட் ஜிபிடி 4.1 கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் 1.1 ஒன்று கொண்டு வரான். என்ன பண்ணிட்டாங்கன்னா 1.1ல அது முன்ன வந்து கேள்வி கேட்டிங்கன்னா அதுலேருந்து அது ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து செயின் ஆஃப் தாட் ரீசனிங் ஒன்று புதுசாக ஒன்று வந்துருக்கு. செயின் ஆஃப் தாட் ரீசனிங் இது பயங்கரமான ஸ்டெப்.
இது என்னன்னா முன்னெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், நாங்களே சாஃப்ட்வேர் பண்ணியிருந்தோம், இந்த கணக்கு துறைக்காக பண்ணியிருந்தோம் சாஃப்ட்வேர். எப்படின்னா ஒரு கணக்கை வந்து கால்குலேட்டர் முன்னே இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு வரலாம். ஸோ அதை பண்ணோம் நாங்கள் துறையில் பண்ணி இப்போ கூட நான் ஃப்ரீயாக வச்சுருக்கேன், சீக்கிரம் அதை பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் என்னன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்முலாலாம் கொடுத்தா ஃபார்முலாவை சால்வ் பண்ணோம், அந்த மாதிரி கொடுத்துரும். ஆனால் ChatGPT கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துரும், டக்குன்னு 42 அப்படின்னு கொடுத்துரும் ஆன்சர். ஆனால் ஸ்டெப்ஸு கொடு, ஒரு பையனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா ஸ்டெப்ஸ் கொடுக்கணும், ஒரு டுட்டோரியல்லாம் கற்றுக்கணும். ஸ்டெப்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா ஆன்சரை சொல்லிடுது, அது என்ன பண்ணிடுதுன்னா 2 நம்பரை பெருக்கணும்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒன்று பண்ணி பெருக்கி ஏதோ ஒன்று கொடுத்துடுது. அது எப்படி பண்ணுது யாருக்கு தெரியல, ஏதோ ஒன்று பெருக்கிறது கொடுத்துடுது. ஆனால் சில சமயம் தப்பாகுது. ஏன்னா அது வந்து ஒரு லீனியர் டைனமிக்ஸ்ன்றதுனால லீனியரில் பெருக்க வராது. ஸோ அதை காமிச்சிருக்கேன், இப்போ கூட ஒரு புதுசாக பேப்பர் போட்டிருக்கேன். ஆமாம், என்னன்னா அது வந்து இந்த ஹோல் ப்ராசஸ், இந்த மேட்ரிக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அது ப்ரிடாமினன்ட்லி லீனியர், அதாவது பெருக்க வராது. ஸோ பட் அது புத்திசாலி என்ன பண்ணுன்னா, தனக்கு பெருக்க வராதுன்னு தெரியும், அதனால ஒரு கால்குலேட்டர் வச்சு பெருக்கிடும். அது கூட கால்குலேட்டர்லாம் வச்சுன்னு இருக்கு. இது வந்து டூல்ஸ்னுவாங்க, டூல்ஸ் அசிஸ்டட் ஏஐன்னுவாங்க. ஓகே. ஸோ அவர் ஆல்ரெடி இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்ல சாஃப்ட்வேர்லாம், அந்த சாஃப்ட்வேர்லாம் அவர் வச்சுன்னு இருக்காரு. ஸோ ஒரு பைத்தானை ஒட்டி பைத்தான் ப்ரோக்ராம்லாம் அவருக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ அவர் பெருக்கும் போது பைத்தானை வச்சு பெருக்கி கொடுத்துறாரு, சரியா? அப்போ அது சரியாயிடுது. பட் அது டூல் பேஸ்டு, இவராலே சொந்தமா சில லிமிடேஷன் இருக்கு, அதனால அது டூல் பேஸ்டு. நம்மளால பண்ண முடியல, யார்கிட்டயே சொல்லி பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது பண்ணிக்குது. என்ன பிரச்சனைனா லாஜிக்கல் ஸ்டெப் ரீசனிங் இருக்கா, இது வந்து ஒரு மனிதன்லயே ஒரு பெரிய கட்டம். ஏற்கனவே சொல்லல, கிரீக் சமுதாயத்துல கணக்கு வந்துச்சு. ஆமா. பட் அதோட முக்கியமா லாஜிக் வந்துச்சு. லாஜிக்கல் திங்கிங்ன்றது மனிதனோட ஒரு எமர்ஜென்ட் ஃபெனோமெனா. மனிதன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தான், அதான் சொல்றேன், எமர்ஜென்ட் ஃபெனோமெனா. குரங்கு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தான். ஆமா ஆமா. நிறைய வேலைகள் செய்வான். அதுலயே குரங்குக்கு புத்தி கிடையாதுலாம் கிடையாது, யாருக்குன்னு சொல்ல, யானைக்கே புத்தி இருக்கு, சரியா? பூச்சிக்கும் எறும்புக்கும் அதனோட பிரெயின் வந்து நம்மளோட சுப்பீரியர். ஏன்னா இவ்வளோண்டு பிரெயின்ல அவ்வளோ வேலை செய்யுது, யாரையும் நம்ம இங்கே இழுவாலாம் பேசிட முடியாது, நம்மளுக்கே அது ஆபத்தாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரெயின் வந்து ஒரு கட்டத்தில் எமர்ஜென்ட் ஃபெனாமினாவா, அது சமுதாய ஃபெனாமினாவும் சேர்ந்து தான். ஏற்கனவே சொல்லல, ஜனநாயகம் இருந்தால் தான் கணக்கு வரும். ஸோ ஓரளவுக்கு ஜனநாயகமா இருந்தால் தான் இந்த வளர்ச்சின்றது சாத்தியம். ஸோ அந்த ஜனநாயகம் ஓரளவுக்கு வளர்ச்சி வந்த பிறகு தான் அது ஓரளவுக்கு என்ன சொல்றது, கருவிகள் செய்யும் போது தான் அந்த லாஜிக்கல் திங்கிங் வருது. ஓகே. ஏற்கனவே சொல்லல, அந்த கையெல்லாம் வேலை செய்யும் போது தான் அது மூளை வந்து ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு அது வருது, ஒரு சஃபிஸ்டிகேஷன் வருது. ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கு குழந்தைய பார்க்கலாம், பொருளை சரியா பிடிக்க வராது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மூளை நல்லா வளர்ந்த அப்புறம் பொருளை கரெக்டா பிடிக்க வரும். அந்த பொருளை பிடிக்கிற லாவகத்துல இருந்தே இது மனிதன் சொல்லிடலாம். குரங்குக்கு சரியா பிடிக்க வராது, குரங்கோட கையே கொஞ்சம் கால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொருளை பிடிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு சஃபிஸ்டிகேஷன். அதே மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு சம்மந்தப்பட்டது தான் லாஜிக். லாஜிக்ன்றது ஒரு ஸ்டெப்பை யோசிக்கிறது. ஸோ இது வந்து செயின் ஆஃப் தாட் ரீசனிங். இதை வந்து முதல்ல நான் சொன்ன அளவு பண்பு மாற்றம் வந்த உடனே இது வருதுன்னு சொன்னாங்க, வருதுன்றாங்க. அப்படியே அது ஒண்ணுமே பண்ணாமே வருதுன்னு. இது பேர் ஜீரோ ஷார்ட் லேர்னிங். இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாம வந்து டேட்டா கொடுக்க ஏஐ வந்து ஒரு கட்டத்துல அதுவா யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டத்தை அடையுது. ஆமா, இதை கூகுள் ரிப்போர்ட் பண்ண உடனே தான் ஓப்பன் ஏஐ இலான் மஸ்க் ஆரம்பிக்கிறாரு. இது ஏதோ ஒரு கட்டம் வந்துருச்சு, இது ஏதோ நடந்திருக்கு இல்லையா? அவர் இன்னும் ஸ்கேல் பண்றாரு ஓப்பன் ஏஐ. அப்பதான் ஓப்பன் ஏஐ கம்பெனி உருவாகுது. அவர் இது பார்த்துட்டு இதோட இல்ல, சைனாவும் எப்ப இறங்குறாங்கன்னா, இந்த செஸ் கேம் இருக்கு இல்லையா, செஸ் கேம்ல ஏஐ வச்சு செஸ் கேம்ல திறமையை ஆட ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். நான் சொன்ன ஐஐடி மெட்ராஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அதுல துறையில வல்லுனர். அந்த செஸ் கேமு இவங்க வந்து எப்படின்னா, செஸ் கேம் வந்து 2 பக்கம் ஆடணும். இதுவே வந்து 2 பக்கமும் ஆடி ரூல்ஸ் பேஸ்டா ஆடும். செஸ்ல ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ்ன்றது தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த ரூல்ஸ் படி ஆடணும்னு சொல்லி அது கன்ஸ்ட்ரெயின்ட். ஆடும்போது அதுவே 2 சைடும் அதுவே ஆடி எப்படி ஜெயிக்கிறதுன்ற ஸ்ட்ராட்டஜி அதே உருவாக்கி. ஸோ அப்போ ஆனந்த் இப்போ ரீசெண்டாக கேட்ட போது அது மிஷின் லேர்னிங் கொடுத்தாங்க, எப்படிப்பா இருக்குன்னு கேட்டாரு. அவர் சொல்றாரு, இதுகிட்ட என்ன ஒரு அதிசயம்னா, நாங்க இதுவரையிலும் ஆடாத கேம்லாம் அது ஆடுது. இப்போ நாங்க அது எப்படின்னா, இத்தனை நாளா நாங்க வந்து இந்த முறையில தான் ஆடிட்டு இருப்போம். இது வந்து கிங் பான், ரூக் பான் ஸ்டார்ட்ல ஆரம்பிக்குது, அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க மாட்டோம். அப்படிலாம் ஆரம்பி ஒரு கேம் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கு, அதை நிறைய புதுசா கண்டுபிடிக்குது. ஆனா ஒரு செஸ் கேம் திறமையா ஆடணும்னா அதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண, நான் சொன்னல அந்த ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் அது பாக்கி இருக்கு. அது இருக்கும், எப்பயுமே எல்லா துறையிலுமே அது இருக்கும். அதை வந்து டைரக்டா அப்படியே யூஸ் பண்ண முடியாது நாங்க. ஆனா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா கைடா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
அது செஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ண உடனே அப்போ கூட வந்து சைனால யாரும் அதை மதிக்கல. ஏன்னா கோன்னு ஒரு கேம் இருக்கு. கோ கோன்னு ஒரு கேம் சைனா இருக்குது. சைனால அவங்க ஆடுற வழக்கம். அது வந்து செஸ்ஸோட டிஃபிகல்ட் கேம். அது கம்ப்யூட்டர் வைஸ் கால்குலேஷன் வைஸ் மோர் டிஃபிகல்ட். அதுக்கப்புறமா மிஷின் லேர்னிங் கோல பண்ணி சைனால இருக்க கோ சாம்பியனை தோக்கடிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கோ சாம்பியனை தோக்கடிக்குது. உடனே சைனா எழுந்து உட்காந்துருச்சு. ஹுவாவையும் ஏஐல இறங்கிட்டான். ஹுவாய் வந்து அப்பதான் ஏஐல இறங்குறான். அப்போ உடனே புரிஞ்சிடுச்சு, ஓகே இது ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு எமர்ஜென்ட் பினாமினா உருவாகி இருக்கு. ஸோ அதே மாதிரி இவங்க ஜீரோ ஷாட் லேர்னிங் வாங்க. எப்படின்னா மனிதனுக்கும் ஏஐக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படின்னா ஏஐல இவ்வளோ டேட்டாவை போட்டு அதை இது பண்ணி அரைச்சி எடுக்க வேண்டியது இருக்கு. மனிதன் அப்படி கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட ஒரு பூனையை பார்த்துன்னு வச்சுக்கேன், ஒரு வாழ்க்கையில் அது முதல்ல பூனையை தான் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாயை பார்க்குது. பார்த்தா என்ன சொல்லும், இன்னொரு பூனை. அதுக்கு தெரியாது பூனை இல்லை, ஆனா இன்னொரு பூனை. அப்படின்னா ஒரு மேமல் அந்த பேட்டர்ன் பார்க்குது. இது இன்னொரு பறவை மைனாவை பார்த்தா இன்னொரு காக்கானும், ஏன்னா காக்காவை தான் பார்த்துருக்கோம், அதுக்கு பறவைன்னு தெரியுது. ஸோ அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் பிரெயின் நம்ம பிரெயின்ல இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டேட்டா கொடுத்தா போறோம், 2 டேட்டா கொடுத்தா போறோம், புரிஞ்சு நம்ம மூளை பேட்டர்ன் பிரெயின் வாங்க. ஸோ அதனால ஜீரோ ஷாட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. இது எதுக்குன்னா ஒரு கம்பெனிக்குள்ள வரும்போது ஐடி கார்டு வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, வச்சு ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து ஜீரோ ஷாட் லேர்னிங் வச்சு தான் பண்ணுவாங்க. 1 ஷாட் லேர்னிங் அப்படின்னு பேரு. ஜீரோன்னு வாங்க 2-3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 ஷாட் ஃபியூ ஷாட் லேர்னிங் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ஃபோட்டோ ஒரு 1000 ஃபோட்டோ கொடுக்குன்னா எங்கே போவீங்க? ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும் உங்கள்கிட்ட, 2-3 இருக்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோ இருக்கும், மற்றவங்களாலும் ஃபோட்டோ இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா உங்க போட்டோவை போட்டுட்டு மற்றவங்க எல்லாம் போட்டோ இல்லை கண்டெம் பண்ணா நிறைய போட்டோ எல்லாம் போட்டுட்டு இதுல உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அது இதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 100 போட்டோ தான் இருக்கும். 100 போட்டோல ட்ரைனிங் பண்ணி அதை பண்றாங்க. இது பேர் ஜீரோ ஷாட் லேர்னிங். இது ஒரு அப்ரோச் ஆரம்பிச்சாங்க. பட் என்ன ஒரு அதிசயம்னா இந்த 100 பில்லியன் பேராமீட்டர் தாண்டின உடனே ஜீரோ ஷாட் லேர்னிங் கெப்பாசிட்டி அதுக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. எப்படின்னா நீங்க வந்து இப்போ ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா செட் கொடுத்து ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து 5-10 டேட்டா செட் கொடுத்தா போறோம். அந்த துறையை புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு அந்த கட்டத்துல. இது பேர் வந்து ஃபியூ ஷாட் லேர்னிங். அந்த ஜீரோ ஷாட் லேர்னிங் கெப்பாசிட்டி டப்புன்னு வந்திருக்கு. இது ஒரு ஆச்சரியம். சரி, இப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ஒரு ஆச்சரியம். நீங்க சொல்றீங்க ஆச்சரியமா ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு ஏஐ. இன்னும் இது மாதிரி பல கட்டங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆச்சரியமா ஒரு மாற்றம் அடைகிறது. ஆமாமா, மனித மூளையோட வளர்ச்சியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆமா, ஜீரோ ஷாட் லேர்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதோட நிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கூகுள்ல அப்போ T5 ஒன்று பண்ணான். சில சமயம் என்ன ஆகுனா ஹிஸ்டாரிக்கலா ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் பெருசா ஒன்று வந்துடும். பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அதுல நிறைய பாடங்கள் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னன்னா ஒரு மனிதனை ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல மாத்திரம், இவர் சொன்னார்ல அந்த சார்லி சாப்ளின் சொன்னார்ல, வெறும் ஸ்பேனர் திருடுறதுலேயே அவனை எக்ஸ்பர்ட் ஆகிறத விட பல துறைகளை ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஸ்பேனர் துறையிலையும் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகும். ஸோ பல துறை ட்ரைனிங் வந்து முக்கியன்றது T5 காமிச்சிச்சு. எப்படின்னா வெறும் இதுல ட்ரெயின் பண்ணாம ஒரு 7-8 துறையில ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னா அது அந்த T5 அடுத்த கட்டத்துல இது வந்துச்சு. எப்படின்னா சொல்ல மல்டிபிள் துறையில இதை ட்ரெயின் பண்ணா அது ஒரு துறையில கூட இன்னும் புத்திசாலி ஆகுது. எப்படின்னா இப்போ நிறைய படிக்கிறோம் இல்லையா, நம்ம படிக்கும்போது ஒரு படிப்பை வந்து நம்ம ஒரு ப்ராடா படிப்பை கொண்டு போனோம்னா அந்த துறையிலையும் ஆழமா போக முடியும். ஆனா இது ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு எதிர்மறையா இருக்கு. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நத்திங்னு சொல்லுவாங்க. ஆனா ஏஐக்கு இது பொருந்தாது. இல்ல அது உண்மை கிடையாது. எப்படின்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் எப்போ சொல்றாங்கன்னா ஒரு துறையில முன்னிப்பு, அந்த கான்டெக்ஸ்ட் தெரியாம பேசுறது. இப்போ நிறைய துறை தெரிஞ்சதுனால கான்டெக்ஸ்டே இல்லாம பேசுறது. எல்லா துறையிலும் ட்ரெயின் பண்ணீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ ஆயிடும், தவறாயிடும். அதான் நம்மளே சொல்லுவோம்ல, ரிப்போர்ட்டர்லாம் இது நான் சொன்ன அர்த்தத்துல சொல்ல வேற அர்த்தத்துல இன்டர்பிரட் பண்ணிட்டாரு. ஸோ அது எப்பயுமே நடக்கும். ஸோ அதை தான் வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க. சரியா? பட் ப்ராட் லேர்னிங் வந்து ஓரளவுக்கு நம்ம இப்போ ஸ்கூல்ல ஜென்ரல் நாலேஜ் சொல்லி தருது, இதெல்லாம் சொல்லி தருது ரொம்ப முக்கியம். பட் அது வந்து குறைஞ்சிட்டு வருது. இது தவறு. பேசிக் நாலேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் ஏஐ எல்லாம் மனிதன் ஓரளவுக்கு கைட் பண்ண கெப்பாசிட்டி இருக்கிறது காரணம் ஏஐக்கு பேசிக் நாலேஜ் கிடையாது. பேசிக் நாலேஜ் காமன் நாலேஜ், இது காமன் நாலேஜ் அது இல்லை. அதுக்கு ஒரு இது கிளாஸ் எப்படி போட்டோன்னா கீழே உடஞ்சிரும், அதுக்கு தெரியாது. அதை பொறுத்த ஒரு பொருள் கீழே விழுது அப்படின்னு. சரியா? அதுக்கு இது கிளாஸ் பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்குது, உடஞ்சிரும், அது தெரியாது. ஸோ இது வந்து பேசிக் நாலேஜ். இது வந்து மனிதனுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துருது. சரியா? அதனால அந்த பேசிக் நாலேஜ் வந்து மனிதன் அக்வயர் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே துறையிலேயே சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்றது இருக்கு இல்லையா, அது சரி கிடையாது. அப்ப என்ன ஆயிடும்னா ஒரு கெப்பாசிட்டி
சில பேர் பார்க்குறேன் சின்ன வயசுலேருந்தே பேட்டிங் ஆடி அந்த பேட்டிங் மாத்திரமே அப்படி பண்ணாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் தேவை. பட் அதுக்கப்புறம் துறை வல்லுநர்ன்றதும் முக்கியம். அந்த துறையில் ஒரு மெருகேற்றுறது, அதுக்கான துறையில் வேலை செய்கிறது, அந்த துறை எக்ஸ்பர்ட்னு அவர்கிட்ட கேட்கறது, அது ரொம்ப முக்கியம். இந்த மெருகேற்றுறது இது இருக்கு இல்லையா, அது இப்போ அடுத்த கட்டமாக அது வந்துட்டு இருக்கு ஜீரோ ஷாட் லேர்னிங். இந்த வாரம் நம்ம பேசின விஷயத்துடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.